இஸ் ரேஷ்மா ஆனந்த். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெயின் ஃபாரஸ்ட் அதிராப்பள்ளியில் தான் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து அதிராப்பள்ளி ஃபால்ஸ். நம்ம நிறைய பேர் வந்து பாகுபலி மூவி பார்த்துருக்கோம். அந்த மூவியில் வர ஃபால்ஸ் வந்து இங்கே தான் ஷூட். ஸோ இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் இருக்கிற ஒரே ஹோட்டல் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் தான். ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே தங்கியிருக்கோம். நாங்கள் ரெயின் ஃபாரஸ்ட்க்கு வந்ததே பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock தான். ஸோ வந்த உடனே டேரெக்டாக ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரூமோட பால்கனிலேருந்து பார்த்தா ஃபால்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபால்ஸ் வந்து ரூமோட பால்கனிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கிட்டக்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதோட சவுண்ட் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக கேட்டுருந்துச்சுங்க. இங்கே வேற மங்கிலாம் வரும்னு வேற சொல்கிறாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக காடாக இருக்கிறதுனால எல்லா அனிமல்ஸும் இங்கே இருக்கும் போல். ஆக்சுவலி நாங்கள் புக் பண்ணது வந்து ப்ரீமியம் ரூம். ஸோ இங்கே வந்து லக்ஸுரி ரூம் அப்புறம் வந்து ட்ரீ ஹவுஸ் கூட இந்த ரெசார்ட்டில் இருக்குங்க. அண்ட் தென் இங்கே ஒரு அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல் வேறு இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்டு வந்து ஸ்விம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து குளிக்கிறதுக்காக பாத் டப் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரூமையை சுற்றி பார்க்கவே டைம் 2 o'clock ஆயிடுச்சுங்க. ஸோ நாங்கள் வேறு இன்னும் சாப்பிட்லையா, அதனால ஆட்டோமேட்டிக்காக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்கள் லஞ்ச் சாப்பிட வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த ரெசார்ட்டில் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் 3மே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். இங்கே லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக கேரளா ஸ்டைல் மீல்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம அந்த நேந்திர சிப்ஸ்லேருந்து அந்த கூட்டு ஃபுல்லாகவே எல்லாமே கேரளா ஸ்டைலாகவே இருந்துச்சு. என்னடா நான்வெஜ்ஜே எதுவும் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு 2 ஃபுல் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி நமக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே ரெசார்ட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புனோம். அந்த ஸ்விம்மிங் பூல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். ஸ்விம்மிங் பூல் மட்டும் கண்ணுக்கு தெரியுது, பட் அதுக்கு ரூட் எப்படா போடுறது அப்படின்னு ரொம்ப தேடிட்டே இருந்தோங்க. எங்க ரூட் வச்சிருப்பாங்கன்னே தெரியலையே. பல போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து ஃபைனலி நாங்க ஸ்விம்மிங் பூலை கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்விம்மிங் பூல்லேருந்து அந்த ஃபால்ஸ் வியூ வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு. பட் என்ன ஒன்று அப்படின்னா வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்க முடியல. ஏன்னா வந்து அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல் அப்படிங்கிறதுனால அந்த செடியில் உள்ள இலை அப்புறம் பூச்சி நிறையா ஸ்விம்மிங் பூலில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலில் இறங்கவே முடியல. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரூம்க்கு வந்து பால்கனியில் உட்காந்துருந்தோம். இங்கே வந்து மங்கிலேருந்து டீர் வரைக்கும் எல்லா அனிமல்ஸுமே இருக்குங்க. நமக்கு எப்போதுமே வந்து அனிமல்ஸ்னாலே கொஞ்சம் பயம் தான். ஸோ நான் அனிமல்ஸ் வந்தாலே அந்த சைடே நான் போவே மாட்டேன். அங்கே போகிற நல்லா ஐயோ பார்க்குது என்னடா லுக்கு மட்டும் வந்துடாது தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 o'clock வந்து ஹோட்டல்லேருந்தே ஃபால்ஸ் வரைக்கும் ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து ட்ரெக்கிங் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ட்ரெக்கிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து இவங்களே காஃபி கொடுத்தாங்க. இதை குடிச்சிட்டு வந்து நாங்கள் ட்ரெக்கிங் தான் போகிறோம். ஆமாங்க, இவங்களே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக காஃபி பிஸ்கெட் அப்புறம் வந்து கொழுக்கட்டெல்லாம் கொடுத்தாங்க. சரி அதெல்லாம் ஒரு கட்டு கட்டிட்டு நாங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக ட்ரெக்கிங்க்கு போகிறோம். எங்கள் கூட வந்தவங்களாம் என்னை விட்டு போயிட்டாங்க. இவங்க எதை இப்படி ஃபோக்கஸாக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மான் இருக்குது. சத்தியமாக என் கண்ணுக்கு மானே தெரியல. அந்த இங்கே தெரியுது பாருங்க மான். ஸோ இதுதான் இவங்க எடுக்கிறாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் தூரம் தான் ட்ரெக்கிங் வந்திருக்கோம். அதுக்கே என்னால் முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ரொம்ப தூரம் போகணுன்னு நினைக்கிறேன் ஃபால்ஸ்க்கு. எப்படி போக போகிறோன்னு தெரியல. அங்கே இருக்க ஃபால்ஸு இது எங்கே கூப்பிட்டு போக போகிறாங்கன்னு தெரில. பாம்பெல்லாம் நிறைய இருக்கும். ஆக்சுவலாக நான் ஷூ போடாமல் வந்துருக்கலாம். இப்போ நமக்கு எப்படி போகிறதுன்னு எப்படி தெரியும்? நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன்.
இதுல தடை போட்டுருக்காங்க. தடையா? ஐயோ, அப்பனா இருங்க. என்ன நம்மளை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே. எங்கள் கூட வந்தவங்களாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க போலங்க. அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டாங்க. எங்கள் கடைக்கு யாருமே தெரியல. ஸோ நாங்கள் தப்பான ரூட்லலாம் போயிட்டோம். ஏன்னா வந்து ஃபால்ஸ் வந்து நல்லாவே தெரியுதுங்க. ஸோ அதுக்கு வந்து எந்த சைடாக போடுறது அப்படின்னா எங்களுக்கு சுத்தமாக தெரியல. ஒரு வழியாக எங்கள் கைடு வந்து நாங்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்து ஃபால்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுவும் நாங்கள் கரெக்டாக வந்து சன்செட் ஆகும்போது வந்திருக்கோங்க. ஸோ இங்கே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் இங்கே நிறைய பாறையாக இருக்குங்க. ஸோ அது மேலே தான் ஏறி ஃபால்ஸ் கிட்ட போகணும் போல். அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. எப்படியோ நான் உயிரெல்லாம் கையில் பிடிச்சிட்டு இதில் ஏறி போயிட்டு வந்துட்டேன். ஆனால் இது நிஜமாவே ரொம்ப 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 கஷ்டங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் பாகுபலி பார்ட் 1 வந்து பாதி ஷூட் பண்ணியிருக்காங்க. பிரபாஸ் வந்து அந்த ஃபால்ஸ் மேலே ஏறுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பேபியை தூக்கிட்டு வர சீன் எல்லாமே வந்து இந்த ஃபால்ஸில் தான் எடுத்திருக்காங்க. பில்டப் பண்ணணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நாங்கள் இன்னொரு ஸ்பாட்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாக ரிவர் அது மாதிரி தான் இருக்குது. சொல்லுங்க, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த இடத்துல அந்த அம்மா உட்காந்து துணி துவைக்கும். பாகுபலி துணி துவைக்கிற பாகுபலியோட அம்மா. பாகுபலியோட அம்மா துணி துவைக்க, அதாவது பாகுபலியை தத்தெடுத்தவங்க. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து ரொம்பவே ஃபோர்ஸாக வருதுங்க. கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுந்தா கூட நம்ம அப்படியே தண்ணியோட போயிடுவோம் போல். அந்தளவுக்கு நம்ம இழுத்துட்டு போகிற மாதிரி ஃபோர்ஸாக வருது. ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் பெஸ்ட் வியூ வந்து நமக்கு இங்கே தாங்க கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து அந்த 3 ஃபால்ஸுமே கவர் ஆகுறதுனால ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட் வியூவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து சம்மர் சீசனுங்கிறதுனால தண்ணி வந்து ஃபால்ஸில் ரொம்ப கம்மியாக தாங்க வந்துச்சு. இதுவே நீங்கள் ஒரு வின்டர் சீசன் செப்டம்பர் அக்டோபரில் வந்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஃபால்ஸில் தண்ணி வரும். ஸோ அப்போது வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 7 o'clockலாம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நைட் டைமில் வந்து அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து மறுபடியும் எங்கள் ரூம்க்கே வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து ட்ரெக்கிங்கை முடிச்சிட்டோம். உங்களுக்கே தெரியும் எனக்கு எப்படி மூச்சு வாங்குதுன்னு. ஏன்னா இறங்குறது கூட ஈஸி, பட் ஏறுறது இப்பவே கண்ணை கட்டுது. அந்த அளவுக்கு வந்து ஸ்லோப்பாக ஏறி நான் அவ்வளோதான் டெட் ஆகிட்டேன், ஹாஃப் டெட் ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் மறுபடியும் எங்கள் ரூமுக்கு போக போகிறோம். இங்கே 8 பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. என்னடி தங்கம் இது? போங்க. ஹாப்பி பர்த்டே ஆனந்த்ராஜ். ஆக்சுவலி வந்து நான் புக் பண்ணும்போதே இதையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. ஏன்னா நாங்கள் ட்ரெக்கிங் போகும்போது நீங்கள் பர்த்டே டெக்கரேஷன் ரூமில் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்து சூப்பராகவே பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கேக் எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே இருக்கிற இந்த லைப்ரரி அப்புறம் வந்து இன்டோர் கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போய் வந்து கேரம், செஸ் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்தே எங்களுக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு நீங்களே பாருங்க. வாவ், வாட் a candle light dinner. ஏய் சூப்பரா பிபி நீ அரேஞ்ச் பண்ணி. ஸோ நாங்கள் இப்போ தான் வந்து டின்னர் சாப்பிட்லான்னு வந்தோம். பார்த்தா எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா அவங்க கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லைன்னு நானும் நினச்சேன். பட் எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. பட் ரொம்ப அழகாகவே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஒன்றா ஃபால்ஸ் வந்து இங்கேருந்து கண்ணுக்கு தான் தெரியல, பட் இட்ஸ் ஓகே. அந்த சவுண்டே வந்து நல்லா கேட்குது. நைட் வந்து சப்பாத்தி, சாலட் அந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 12 o'clock தான் வந்து நாங்கள் கேக் கட் பண்ணோம். ஸோ அதனால தான் இவங்க ரொம்ப தூக்க கலக்கத்தில் இருக்காங்க. हैप्पी बर्थडे टू यू जी, केक शेक है तो फिर बुलाओ जी, ऐसे ही तुम बुढ़े होते रहोगे, हमको उससे क्या मतलब बताओ
आओ जी हैप्पी बर्थडे टू அடுத்த நாள் வந்து நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock எழுந்திரிச்சிட்டோங்க. ஏன்னா வந்து இங்கே 6:30 ஃபாரஸ்ட் வாக் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டோம். ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் ரெடியாகி இங்கே வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு காரில் வந்து எங்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து நம்ம ஃபாரஸ்ட் வாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேருமே செம்ம தூக்க கலக்கத்தில் இருக்கோங்க. ஸோ இங்கேருந்து தான் வந்து நாங்கள் எங்களை ஃபாரஸ்ட் வாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ காலையிலே வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் வாக் வந்திருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் டைம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock தான் ஆகுது. ஸோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்கும்போது என்னடா ஏதோ ஒரு தோப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்களே, இது ஃபாரஸ்ட் வாக்கா இல்லை தோப்பு வாக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா நீங்களே பாருங்க, இது பார்க்க வந்து தோப்பு மாதிரி தான் இருக்குது. இந்த மவுண்டெயின்ஸ் நடுவுலேருந்து சன்ரைஸ் ஆகுறத பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா யூஸ்வலாக டெய்லி நாங்கள் சன்ரைஸ் ஆகும்போது தூங்கிட்டு தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி எங்கேயாவது வெளில வந்தால் தான் வந்து சன்ரைஸ் ஆகுறதே பார்க்க முடியுது. அதுவும் இந்த மவுண்டெயின்ஸ் சுற்றி இருந்து நடுவில் வந்து சன்ரைஸ் ஆகுறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் போக போக வந்து அது நிஜமாவே ஃபாரஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஃபுல்லாக சுற்றி ட்ரீ, நாங்கள் நடக்கிறதுக்கு கூட கீழே கேப் இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து ட்ரீயாக இருந்துச்சு. அது வந்து அங்கே போக கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான வியர்டான சவுண்ட்லாம் எங்களுக்கு கேட்டுச்சு. ஸோ கொஞ்சம் பயம் அதிகமாகவே இருந்துச்சு. ரொம்ப மொத்தத்தரமாக இருக்கும். ஸோ இவங்க தான் எங்கள் கைட். இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரஸ்ட்க்கு நடுவில் ஒரு அழகான ரிவர் மாதிரி போகுது. நம்ம நிறைய பேர் வந்து ராவணன் படம் பார்த்துருப்போம். ஸோ அங்கே வந்து விக்ரம் சீன்ஸ் வந்து நிறையா இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்களாம். இந்த வாட்டர் வந்து ரொம்பவே வந்து அந்த கிளியராக இருந்துச்சுங்க. நம்ம உள்ளே இருக்க கல் எல்லாமே வந்து அவ்வளோ கிளியராக தெரிஞ்சிச்சு. அந்தளவுக்கு வந்து ஒரு பியூராக இருந்துச்சு வாட்டர். ஸோ நம்ம ஃபாரஸ்ட் வாக்கோட மோஸ்ட்லி வந்து எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி நம்ம ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கே வந்துட்டோம். இதுவே எனக்கு ஒரு 7 கடல் 7 மலை தாண்டி போன மாதிரி இருக்குது. ஸோ காலையிலேயே போனதுனால ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ரூமுக்கு தான் இப்போ போகிறோம். ரூமுக்கு போய் ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்ணும், ஏன்னா ரொம்ப பசிக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுமே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே கேரளா ஸ்டைல் தாங்க. புட்டு, கொண்டக்கடலை கிரேவி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு யூஸ்வலாகவே புட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் கேரளாவில் வந்து புட்டு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் பால்கனியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போதான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த சீனரிஸ்லாம் ரசிச்சுட்டு இப்போ தான் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ எங்களோட ரெயின் ஃபாரஸ்ட் ஸ்டே வந்து இதோட முடியுதுங்க. ஏன்னா நாங்கள் ஒரே ஒரு நாள் தான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் நாங்கள் ஸ்டே போட்டிருந்தோம். ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் வந்து ரொம்ப ஒர்த்துங்க. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப 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 என்ஜாய் பண்ணோம். ஏன்னா ஃபால்ஸ்க்கு இவ்வளோ கிட்ட வந்து வேறு எந்த ஹோட்டலுமே நிஜமாவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதிரப்பள்ளி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெயின் ஃபாரஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு நாளாச்சும் ஸ்டே பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ரிசார்ட் சம்ரோஹா அதிரப்பள்ளி. நிறைய பேர் வந்து இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரிசார்ட்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் நாங்கள் போகிறோம். அந்த விலாகை வந்து நான் தனியாக போடுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விலாக் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்குலாம் வந்து ட்ராவல் விலாக் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.